ஏன் வாழ்க்கடா இது? ம். ஊருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம், நமக்கு சாப்பிட நேரம் இல்லையே. அண்ணா, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க. பார்சல் ரெடி ஆயிடுச்சா சார்? உங்களை ரெஸ்டாரண்ட் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. பார்சல் ரெடியானா கூப்பிட மாட்டோமா? வெளியே போய் நில்லுப்பா. என்ன ப்ரோ, வேலைக்கு புதுசா? இவங்க இப்படிதான், நம்மள ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்ல. விடுங்க ப்ரோ, அவங்க பேசுறத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகணும். சார், நான் ஸ்மோட்டோல இருந்து பேசுறேன். நான் தாம்பரம் பக்கத்துல வந்துட்டேன். வீட்டுக்கு எப்படி வரணும் சார்? எனக்கு அட்ரஸ்லாம் சொல்ல நேரம் இல்லை. அதான் மேப்ல இருக்குல்ல அட்ரஸ், அதை பார்த்து வர தெரியாதா? சார், நான் உங்க அபார்ட்மெண்ட் வந்துட்டேன். எந்த ஃப்ளோர் வரணும்? 6th ஃப்ளோர் வரணும். லிஃப்ட் வேலை பார்க்கல, அதனால படியில ஏறி வந்துருங்க. என்னடா, நம்ம நேரத்துக்கு லிஃப்ட் வேற வேலை செய்யல. ஏன்பா இவ்வளவு லேட்டு? சீக்கிரம் வர தெரியாதா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுமே? ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுற 2000 ரூபாய் ஃபைன் கட்டு. சார், என்னோட ஹெல்மெட் டெலிவரி பண்ற இடத்துல தொலைஞ்சிருச்சு சார். சார், என்கிட்ட 300 ரூபா தான் இருக்குது. பெட்ரோல் போட காசு இல்லை சார். எவனை கேட்டாலும் இதையே சொல்லுங்கடா. சரி, அந்த 300 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. என்னடா, மழை வர்ற மாதிரி இருக்கு. சீக்கிரம் போய் டெலிவரி பண்ணுமே. மேடம், கொஞ்சம் 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க. நீங்க லேட்டா பண்ற டெலிவரிக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த படம் தன்னுடைய குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் சமர்ப்பணம்.